இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒழுங்கா கடைக்கு போற வேலையை பாரு. உன்னை விட்டுட்டு போகவே பிடிக்கல மாயா. வர வர உனக்கு பாசம் ஓவர் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. எங்க போய் முடியும்? பாசம் அதிகமானா நெருக்கம் அதிகமாகும். அப்புறம் அப்படி இப்படி நடந்து எப்படி எப்படி நடந்து அதெல்லாம் சொல்லாம புரிஞ்சுக்கணும் பொண்டாட்டி. லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்ல. குழந்தைங்க பிறக்கணும், அவங்கள வளர்க்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கறத விட்டுட்டு சும்மா கடைக்கு போ உடைக்கு போன்னு சொல்லிட்டு. டேய், வர வர நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. உன் புத்தி எல்லாம் அதுலயே இருக்கு. எதுல இருக்கு? சென்சார் கட்ல இருக்கு. நீ ஒழுங்கா கடைக்கு போ. முடியாது. சொன்னா கேளுடா புருஷா. கேட்க மாட்டேன். டேய், இப்ப நீ போக போறியா இல்லையா? உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சீனு, டேய் விடுறா. ஏய், சீனு விடுடா. மாட்டேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க சித்தி. இவனை மொத்தமா மாத்திட்டாளே. விடு. முடியாது. சீனு, சொன்னா கேளுடா. தள்ளி போ. ஏய், முடியாதுடி பொண்டாட்டி. என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. சீனு, இப்படி வெக்கங்கிட்ட அலையிற அளவுக்கு ஆயிட்டியடா. உங்களை பிரிக்க முடியாதா? இரு, அவ அடிச்சது கூட மறந்துட்டல்ல. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு காட்டுற. எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க சித்தி. சாரு, இத நம்ம வளர விடக்கூடாது. இது எல்லாத்துக்குமே நம்ம முடிவு கட்டி ஆகணும். வா. அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு பத்மா, என்ன விஷயம்? சாருவ பத்தி தான் அண்ணே. அவளோட கல்யாண வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. சாருவோட அப்பா வேற வந்து நேத்து கேட்டுட்டு போனாரு. ஆமா மாமா, என் அக்கா கூட போன் பண்ணாங்க. சாரு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க மாமா. அவ கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் மாமா. அதான் மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து பேசி முடிச்சாச்சே, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்காம அப்படியே இருக்குதேடா. நானும் அடிக்கடி அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலான்னு இருக்க? அதானே, பத்திரிக்கை எல்லாம் அடிக்கணும், எல்லா வேலையுமே ஆரம்பிக்கணும். சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா நம்மளோட கடமை முடிஞ்சிரும்ல. புதுசா எதையும் ஆரம்பிக்கிறாங்க. என்னவா இருக்கும்? ஆமா, ஜோசியர் ஒரு தேதி குறிச்சு சொல்லியிருந்தாருல்ல? ஆமாமா, இந்த மாச கடைசியில ஒரு 2-3 தேதி சொல்லியிருந்தாரு. அதுல ஏதாவது ஒரு நல்ல தேதியா பார்த்து நம்ம பத்திரிக்கை அடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட வர சொல்லியிருக்கேன். சாருவோட அம்மா அப்பா 2 பேருமே வராங்க. நல்லதுதான், வரட்டும். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணி கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்கண்ணே. உட்காருங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, நாங்க நிக்கிறோம். பார்வதி, போய் சாரு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரி. பத்மா இந்த கல்யாணத்துல ரொம்ப மும்மரமா இருக்காளே. சாரு கல்யாணமாகி போறது நம்ம பையனோட வாழ்க்கைக்கு நல்லதுதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஏதாவது திட்டம் இல்லாம இருந்தா சரிதான். கல்யாண வேலை அப்படியே கொஞ்ச நாளா நின்னு போச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். வீட்டுல ஒரு சில பிரச்சனைங்க, அதனால இத கவனிக்க முடியல. அதனால என்ன, பரவாயில்ல. அதான் இப்ப பேசி முடிவு பண்ண போறோமே. சாரு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. இவன் என்ன ஏதோ நிஜ மாப்பிள்ள மாதிரி என்ன அப்படி பாக்குறான்? மாப்ள, பொண்ணு அப்புறமா பார்க்கலாம். காபி எடுத்து குடிங்க, ஆறிட போகுது. எடுத்துக்கோங்க.
வணக்கம். அடடே ஐயரே வாங்க உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஏற்கனவே 2-3 தேதி சொல்லியிருந்தீங்க. ஒரு நல்ல நாளா குறிச்சு பத்திரிகை எழுதிடலாம். சரிங்க ஐயா, நான் குறிச்சு கொடுக்குறேன். ஐயரே, உன்னோட பேர் பக்கத்துல ரகுராம் சகலியோட பேரும் ஜானகி அம்மா பேரும் போட்டுருங்க. எங்க பேர் எதுக்கு? பொண்ணோட அப்பா அம்மா நீங்க தான். உன்னோட அப்பா அம்மா நாங்களா இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கிறதே உங்களால தான். அவளுக்கு நாங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் உங்களுக்கு தான் அந்த முத உரிமை கிடைக்கணும். ஐயரே, நீங்க அவங்க பேரை சேர்த்து எழுதிருங்க. நீங்க உங்க வீட்டு பொண்ணுக்கு நல்லா செய்வீங்கன்னு தெரியும். அதனால முறையா சில விஷயங்களை பேசணும். பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? என்னங்க பொய்யான மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க? ம், என்ன செய்வீங்கன்னு கேக்குறாங்க. அவன் நடிப்பை மெயின்டைன் பண்றான்டே. என்ன சொல்றான்னு கேட்பான் இரு. என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு தானே எல்லாத்தையும் செய்ய போறோம். பாத்தியா பார்வதி, நடிக்க சொன்னா நிஜமான மாப்பிள்ளை வீடாவே மாறிடுவாங்க போல. ஆமா அண்ணி, எக்ஸ்ட்ரா காசை கறக்க பாக்குறாங்க போல. நீங்க என்ன கேட்டாலும் சாருக்காக நாங்க செய்வோம். அவளுக்கு எந்த குறையும் இல்லாம கல்யாணத்தை பண்ணி கொடுப்பேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஆமாங்க, சாரு எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. அவ எங்க வீட்டுல தானே இருக்கா. ஆமா, எல்லாம் சொன்னாங்க. இந்த வீட்ல இருக்கிறதுனால அந்த பொண்ணை பத்தி என்னென்ன பேச்சு வருதுன்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்க குடும்பத்துக்காக தான் நாங்க அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கல. அதுவும் இல்லாம பொண்ணுக்கு பார்வை இல்ல, எப்ப பார்வை வரும்னே தெரியல. இருந்தாலும் என் பையன் பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சரின்னு இருக்கான். பொண்ணுக்காக நீங்க சிறப்பா பண்ணுவீங்கன்னு தெரியும். சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு 50 பவுன் போதும். ஒரு 25 லட்சத்துக்கு நல்ல காரை வாங்கி கொடுங்க. ஏங்க, இவங்க நம்ம பொண்ணை வச்சு பெருசா கொள்ளடிக்க பாக்குறாங்க போல இருக்கு. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா அவன் 50 ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவன் எது கேட்டாலும் அது நம்ம கைக்கு தானே வரப்போகுது.